guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா நாளைக்கு உள்ள வீடியோ பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம பாலிகேட் தான் எடுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெட்டு வெட்டு நீ எந்திரி. வெட்டு வெட்டு வா. சரி வாடி வா. கையில வர்றா. அச்சா வாங்க. இப்படி புடி. என்ன என்னங்க? சரி புடி. Happy birthday to you. பாலே காய்க்கல அதுக்குள்ள பால் எப்படி கேக்குதா? முதல் சாப்பாடு அங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் முதல் ஹோட்டல் ஏறி ஆட கொடுமை டிஜே போட்டுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு டிஜே தான் வேணுமா? கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. செத்தவா செல்ஃபி ஸ்டிக் பாருங்க. நான் செல்ஃபி ஸ்டிக்ல இருந்து எடுத்துட்டேன். கேமரா வீட்டு கிடக்காத ஃப்ரெண்ட்ஸ் வீடு பால் காய்க்கல அதுக்குள்ளேயே அந்த இது உடஞ்சு போச்சு. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா 26 வருது. அங்க வந்து வருதா? இது வந்து நம்ம அங்க தள்ளி நிறுத்துறோம். இது யாரு தெரியுமா? ஸ்டாண்டினோ. வீடியோ பார்க்காதவங்க பாருங்க, பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அந்த கத்தி வீடு அதுக்குள்ள உடச்சு விழுந்துட்டு நாங்க முன்னாம இருந்தா சரி. அதுல நான் வந்திருக்க மாட்டேன். சாரி, என் புது வீடு அது உங்களுக்கு தெரியும். அடுத்த மாசம் வந்து தாக்குவாங்க. அப்ப வீடியோ பாருங்க. எங்க வீட்டுக்கு வந்த நீங்க வந்து தருவேன். அப்பதான் உங்க வீட்டுக்கு நான் வருவேன். யார் வீட்டுக்கு வரேன் வர வேண்டாமா? இந்த தம்பி பண்ணி வர வேண்டாம். பாடாத கேவல மாதிரி நீங்க பாடணும். நான் இப்ப பாடவே இல்லையே.
ஒரு சின்ன வீட்டுக்குள்ள இத்தனை பேர் நிக்காம பாருங்க. 5 பேர். ஆமா அதுதான் கரெக்ட். ஒரே நிமிஷம் தெரிஞ்சிருக்கோம். அவன் ஐட்டுக்கே இருக்காது. 5 நிமிஷம் ஆயிடுதா? இன்னும் 5 நிமிஷத்தை காண்டாங்க. நீ பால் வைக்கணும், பால் வைக்கணும். பால் காய்க்கணும். சும்மா சும்மா எல்லாம் வெளில வா. இப்போ இங்க இருந்து பார்த்தாலே தெரியல வீடு எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இது இவ்வளவு இதுல வந்து ஒரு 6 பேர் நிக்கலாம். 6 பேர் நிக்கலாம். ஆனா நாங்க இப்போ இங்க வந்து 5 பேர் நிக்கிறோம். கீழே குத்த வச்சு கூட உட்காந்துக்கலாம். பாத்தீங்களா? நானும் உண்டு. காமிக்கணும்னா எனக்கு பெரியவங்க கூட உள்ள வந்திருக்காங்க. பெரியவங்க கூட எங்க அம்மா அப்பா கூட உள்ள வந்திருக்காங்க. எங்க அம்மா அப்பா கூட உள்ள வந்திருக்காங்க. அக்ஷயா அம்மா அப்பா கூட உள்ள வந்திருக்காங்கன்னா பாத்துங்க. அக்ஷயா கூட உள்ள வந்திருக்காங்கன்னா பாத்துங்க. வாவ், என்ன ஹைட்டா இருக்கு. அந்த கண்ணலோ பெருசானா எங்க கேமராமேன் யாரு கமெண்ட் பண்ணுங்க. சொன்னேன் அவங்களுக்கு வேற வேலை இல்ல. என் பக்கத்துல தான் நிக்காங்க. கேமரா நான் தான். கேமராமேன் நான் தான். ஆக்டிங் பண்ணனும் நான் தான். சில நேரம் கேமராமேன் வந்து ரொம்ப கரெக்டா கெஸ் பண்ணவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சாக்லேட் சனாக்கா தந்துருவாங்க. அந்த சாக்லேட்டை ஒரு வாரம் கழிச்சு நேரம் பார்த்தீங்களா? எல்லாத்தையும் பிங்க் கலர் ஷர்ட்டு இவன் பாருதான் ஸ்டாண்டிடும். ஏன்னா குட்டி பிள்ளையா இருந்தா வாங்கி பார்த்தீங்களா? யாருக்கெல்லாம் தெரியுமோ? தெரியாது. தெரியாது. போட்டது இல்ல. ஓ, இவனை வந்து ஷார்ட்ஸ்ல மட்டும் போட்டிருக்கேன். ஷார்ட்ஸ்ல பாத்துறீங்களா? ஷார்ட்ஸ்ல எங்க 2 பேரும் என்ன இதாடியா? வீட்ல 2 பேரும் ஒரேடியா போக மாட்டேங்குது. சாண்டி அப்படி வைக்காத. சரி, நம்ம இன்னும் பால் காய்க்க வேண்டிய வேலையை பார்ப்போம். வந்து நான் ஒண்ணு நிக்கி இப்பவே காமிக்கக்கூடாது. இதுக்கு பேர் வந்து நிக்கி. நான் ஒரு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன் ஃபர்ஸ்ட் டைம். இதான் நிக்கி. இது வந்து குட்டி போட்டிருக்கு 2 குட்டி. அது அங்க அழகா முடுக்குள்ள உனக்கு எடுத்துறாங்க. காமிச்சாரு. இவங்களுக்கு ஒரே பயம். நிக்கி பாக்கணும்னா நிக்கிக்கா குட்டிங்களை பார்ப்போம். குட்டியை பார்ப்போம். அந்த முடுக்கு உள்ளதான் கிடக்குதுன்னா அந்த சீட்டு கடையில பார்த்தாலே தெரியும். அதில் ஒரு தலை தெரியுதா? அது வந்து பாய் பேபி. கேர்ள் பேபி இங்கே எங்கேயோ தான் இருக்கும். உன் தங்கச்சிங்க. தங்கச்சிங்கடா. தங்கச்சிங்க ஏன் எங்களை எப்படி ஆச்சரியமே பார்க்க? வா வா. இப்ப நாம வந்து பால் வைக்க போறோம். பால் என்ன இருக்குது? இந்த வெயிலே பால் பொங்கிடும் போல அந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. இலச்சியை பத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதோட அரைச்சு பாருங்க. வேர்வையிலே குளிச்சிட்டான். நான் கூட மிச்சம் இல்லாம
சரியா? யாக்கா அது பூச்சை இதுல ஏறிட்டு போகுது. ஐயோ அழகா பத்திச்சு. ஏன் அவளுக்கு குட்டி போடக்கூடாது? ஏன் அவளுக்கு குட்டி வளரணும். ஆமா, ரோல் பால் தூக்கு, பால் தூக்கல, பால் தூக்கு. புக்கை எல்லாரும் கிளிக்காங்க. ஏன்னா நான் இங்க 7th போறேன். அதனால நான் இங்க 6th புக்கு அப்படியே தான் போறாங்க. இப்போ வந்து நாம எதுக்கு பேப்பர் கிளிக்கிறோம்னா எல்லாம் ஒரே எல்லாத்தையும் சார்ட்டே பண்ணுவேன். விறகு கிடைக்காது. இங்க வந்து வீட்டுல விறகு கிடைக்கவே பெரிய விஷயம். அதனால பேப்பர் வச்சுதான். வேற நோட் எல்லாம் இல்லை, விட்டுட்டோம். சைட்ல வைக்கிறேன். பேப்பர் முதல்ல எல்லாத்தையும் குத்தி வைக்க விடாதுன்னா ரொம்ப எரிய எரிய ஒவ்வொன்றா வைக்கணும். இப்போ இருக்கு நாங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறோம். இங்கே இவ்வளோதான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே பால் பால் காய்ச்ச வந்தது 11 மணிக்கு தான். சகஜமா சகஜம் இல்ல சொதப்பல் ஆகி போச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். சாரி. ஆமா, நம்ம காட்டி கொடுத்தது ஒரு தப்பு பண்ணிட்டோம் பார்த்தீங்களா, அதனால பேப்பர்லாம் மடக்கியாச்சு. பேப்பர் இன்னும் கொஞ்சம் இருக்கு. குட்டியில காட்ட முடியல, அது வந்து ஒளிஞ்சு அவ்வளவுதான். இதுல வந்து பால் பொங்க போகுதுன்னு நினைக்கிறேன். அது எங்க போக மாதிரி இல்லை பார்த்தேன். ஆனா இது அது ரொம்ப ஆன் பண்ணணும். இப்போ புரியுது பெரியவங்க எப்படி கஷ்டப்படாங்கன்னு. இப்போ புரியுது. அப்படிதான் நினைச்சியா? அடுப்பு வச்சு முன்னாடிலாம் நம்ம தாத்தா பாட்டிலாம் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த காலத்துல இருந்திருக்க அதுவும் சிரிச்சுட்டு தான் சொல்லுவான். ஐசிக்குனா பாருங்க, நானா தொடச்சு அவ துடைக்காம உடைச்சிட்டு இருந்தேன். நான் பாரு, அவன் வந்து புகைக்கிட்டு நின்று அவள் கண்ணுல இருந்து கண்ணீரே வந்துட்டுது. உன்னோட கருத்தை சொல்லு. நானே இப்போ தொடச்சுதான் இருக்கேன். கண்ணனா இவன் இப்படி அழுதுக்காகவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்காக எவ்வளோ கஷ்டப்படும். ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் நீங்க பண்ண வேண்டியது ஒரு தட்டுனா போதும். சாண்டிக்கு என்ன கருத்து? லைஃபா லைஃபா ட்ரெஸ்ல லைஃப் எழுதிருக்கேன். இன்னைக்கு வாங்க, இன்னைக்கு சரியா? எனக்கு கொஞ்சம் தானே.
கையில வச்சு ஆயிட்டு வடி தண்ணி வடி ஆகும் அது போட்டு நான் இப்படி முறைச்சு இப்போ வந்து ரோமான் வந்து பால் ஆசிட் எடுத்துக்காரு அந்த லைட்டர் ஓ அங்க அதுல இதுல இதுல